உங்ககிட்ட வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ வந்து என்னன்னா, எக்செப்ஷன் டைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எக்செப்ஷன் டைப்ஸ். ஓகேங்களா? எக்செப்ஷன் இல்ல எக்செப்ஷன் லிஸ்ட் வச்சுக்கோங்க. எக்செப்ஷன் லிஸ்ட். ஸோ அதுல வந்து என்னென்ன எக்செப்ஷன் இருக்குன்னா, ஓகேங்களா? சர்வர் டவுனு, இல்ல வந்து சிஸ்டம் டவுனு, ஓகேங்களா? அப்ளிகேஷன் டவுனு, அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் எரர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, சிஸ்டம் எக்செப்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அது எக்செப்ஷன் அடுத்தமா சொல்றேன். சிஸ்டம் எக்செப்ஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஒரு ஐட்டம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, பிசினஸ் எக்செப்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப அஸ்யூம் தட் யூசர் ஒரு இன்புட் குடுக்குறாங்க. ஓகேங்களா? யூசர் வந்து ஒரு இன்புட் என்னன்னா, அ எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்மகிட்ட ஒரு பாட் இருக்கு. அவங்க ஒரு இன்புட் குடுக்குறாங்க. என்னன்னா, அம் சிஸ்டம் ஒரு எரர் டைப் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? சிஸ்டம் டவுன் அப்படின்றத குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கேட்டகரைஸ் பண்ண தெரியல. வெதர் இட்ஸ் எ பிசினஸ் எக்செப்ஷன் ஆர் சிஸ்டம் எக்செப்ஷன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெசிஷன் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து கேட்கறாங்க. இது வந்து என்ன எக்செப்ஷன் என்ன கைண்ட் ஆஃப் எக்செப்ஷன் கேட்கறாங்க. நான் அங்க வந்துட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா, ஃபால்ஸான்னு சொல்லி ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா? இத நான் வந்து உங்களுக்கு யூஸ் கேஸஸ் போட்டு காட்டுறேன். ஸோ அங்க வந்து ட்ரூவா, ஃபால்ஸான்னு நான் வந்து டிசைட் பண்றேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நான் வந்து அத சொல்ல முடியும். என்னன்னா, இது பிசினஸ் எக்செப்ஷனா, இல்ல சிஸ்டம் எக்செப்ஷனான்னு வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே இதே வந்து சினாரியோவ நம்ம வந்து யூஸ் கேஸஸ்ல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நான் சீக்வென்ஸ் போகல. ஃப்ளோ சார்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்றேன். சீக்வென்ஸ்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்மாலஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் லீனியர் ஒன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து ஒன் பை ஒன்னா தான் வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஃப்ளோ சார்ட்ன்றது வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஃப்ளோ சார்ட் வந்து நீங்க இங்க பாருங்க. இந்த ஸ்டார்ட்டுக்குள்ள 4 அ பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? 4 வந்து பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நேத்து நடத்தின ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸே நான் வந்து போடுறேன். இன்புட் டயலாக் பாக்ஸ். ஓகே. இன்புட் டயலாக். ஸோ இந்த இன்புட் டயலாக வந்து நான் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இத வந்து இப்படி நீங்க ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் நீட். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு ஆக்டிவிட்டி போட்டுட்டு நான் அத சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இன்புட் டயலாக் பாக்ஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? இது ஒரு பாட்டோட நேம்னு வச்சுக்கோங்களேன். எக்செப்ஷன் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லேபிளோட இது வந்துட்டு என்ன சொல்லலாம்னா, என்டர் யுவர் எக்செப்ஷன் நேம். இல்ல செலக்ட் யுவர் எக்செப்ஷன் நேம். ஓகே. செலக்ட் யுவர் எக்செப்ஷன் நேம். இந்த வந்து மல்டிபிள் சாய்ஸ் குடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். தட் இஸ் கண்ட்ரோல் கே அண்ட் இஎக்ஸ்பி எக்செப்ஷன் நேம் அப்படின்றதான் இஎக்ஸ்பின்னு குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நான் அரே ஸ்ட்ரிங்ல குடுக்கலாம். ஸோ என்ன குடுக்கலாம்னா, டபுள் கோட்ஸ் நெட்வொர்க் டவுன் ஃபர்ஸ்ட் குடுப்போம். நெட்வொர்க் டவுன் அப்படின்னு ஒரு எரர் குடுத்துருக்கேன். அப்புறம் கோலன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன், அப்ளிகேஷன் டவுன், தென் டிரான்சாக்ஷன் எரர், transaction error and application not found. இதெல்லாம் வந்து நான் ரன் பண்ணும்போது சும்மா எனக்கு எரர் டைப். ஓகேங்களா? அப்ளிகேஷன் நாட் FOUND நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து எரர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இன்புட் டயலாக் போகுது. நான் வந்து என்னென்ன அப்படின்றது. ஓகேங்களா? இங்க வந்து ட்ராப் டவுன் இருக்கு. இந்த ட்ராப் டவுன்ல நான் வந்து இப்போ செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்ளிகேஷன் டவுன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணா, என்ன கைண்ட் ஆஃப் எரர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சிஸ்டம் எக்செப்ஷனா, பிசினஸ் எக்செப்ஷனான்னு சொல்லிட்டு. அத வந்து நான் டிசைட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அத தான் எப்படி பண்ண போறோம் அப்படின்றது நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். இந்த யூஸ் கேஸஸ்ல. ஓகேங்களா? வித் யூசிங் பூலியன் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு டெசிஷன் எடுக்க போறேன். ஓகேங்களா? அங்க இஃப் கண்டிஷன்ஸ் போட்டேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க நான் ஒரு டெசிஷன் எடுக்க போறேன். ஓகே. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன டெசிஷன்னா, ஸோ இங்க நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா லேர்ன் பண்ணிட்டு வரீங்க. ஓகேங்களா? என்னென்ன ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணும் அப்படின்றதையும் லேர்ன் பண்ணிட்டு வரீங்க. இஃப் கண்டிஷனு, இன்புட், டயலாக் பாக்ஸ், அசைன் ஆக்டிவிட்டி இப்படி எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து பார்க்கலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதோட பர்ப்பஸ் என்னன்றதும் லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நான் இத கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது லெஃப்ட், ரைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து குடுக்குறேன். லைக் வந்து இஃப் கண்டிஷன்ல குடுத்த மாதிரியே தான். பட் ஒய் இந்த ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும்.
ஓகேங்களா? இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு 2 டெசிஷன் எடுக்க முடியும். எல்ஸ்ன்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுல மல்டிபிள் டெசிஷன் எடுக்கலாம். பட் வந்து அப்படி போயிட்டே இருந்தா வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசாயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் வந்து மல்டிபிள் டெசிஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? மல்டிபிள் டெசிஷன். ஸோ இப்போ 1 குடுத்தா என்ன ரெஸ்பான்ஸ் வரணும்? 2ன்னு குடுத்தா என்ன ரெஸ்பான்ஸ் வரணும்? 3ன்னு குடுத்தா என்ன ரெஸ்பான்ஸ் வரணும்? அப்படின்றத வந்து ஃப்ளோ சார்ட்ல தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இதுல வந்து சொல்றேன். நான் வந்து இங்க இன்புட் டயலாக் பாக்ஸ்ல செலக்ட் பண்ணேன் இல்லையா? அந்த எக்செப்ஷன் நேம் ஓகேங்களா? ஸோ அந்த எக்செப்ஷன் நேம் ஈக்குவல் டு என்னவா இருந்தா ஓகேங்களா? ட்ரூக்குள்ள போகணும். என்னவா இருந்தா ட்ரூக்குள்ள போகணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் ஆல் திஸ் எக்செப்ஷன் டைப் without a transaction error. ஓகேங்களா? ஸோ கோ பேக் அண்ட் ஹியர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. த எக்செப்ஷன் நேம் ஓகே நான் வந்து அங்கேருந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஏன்னா பிகாஸ் இது பண்ணுறதுக்காக இஃப் த எக்செப்ஷன் நேம் நெட்வொர்க் டவுன் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நெட்வொர்க் டவுன் ஓகே தென் ஆர் ஆர் ஓகே அகைன் வந்து எக்செப்ஷன் நேம் நான் வந்து அங்கேருந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து எக்ஸாக்டா இருக்குன்றதுக்காக நான் இதை ஃபுல்லா பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எக்செப்ஷன் நேம் ஸோ அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்டட். நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இன்னும் கொஞ்சம் மேக் இட் பிக். ஸோ இங்க எக்செப்ஷன் நேம் நெட்வொர்க் டவுன் ஆர் எக்செப்ஷன் நேம் அப்ளிகேஷன் டவுன் ஆர் எக்செப்ஷன் நேம் அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்ட். ஸோ இதுல ஏதாவது ஒரு கேட்டகரி ஃபால் ஆச்சுன்னா நான் என்ன சொல்றேன்னா ட்ரூ அப்படின்றதுல போ அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கேட்டகரி ஃபால் ஆச்சுனாலே நான் ட்ரூக்குள்ள போ அப்படின்னு சொல்றேன். அசைன் ஆக்டிவிட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? இதுக்குள்ள ஸோ ஆஃப்டர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க நான் வந்து கண்டிஷன்ஸ் குடுத்துறேன். எக்செப்ஷன் நேம் வந்து நெட்வொர்க் டவுன் ஆர் எக்செப்ஷன் நேம் வந்து அப்ளிகேஷன் டவுன் ஆர் எக்செப்ஷன் வந்துட்டு அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்ட். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நான் என்னோட யூசர் குடுக்குறாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ட்ரூக்குள்ள போ. ட்ரூக்குள்ள போயிட்டு நான் இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். தட் இஸ் எக்செப்ஷன் டைப்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்செப்ஷன் டைப். ஓகே எக்செப்ஷன் டைப். ஸோ இதுல எக்செப்ஷன் டைப்ல நான் பூலியன் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பூலியன்ல நான் இங்க வந்து எக்செப்ஷன் டைப் ஓகே ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே ட்ரூ. சேம் நான் இதே ஆக்டிவிட்டியை காப்பி பண்ணி இந்த பக்கம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபால்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேயே வந்து டெசிஷன் எடுக்க முடியும். வெதர் இட் இஸ் பிசினஸ் எக்செப்ஷன் ஆர் சிஸ்டம் எக்செப்ஷன் எடுக்க முடியும். பட் நான் வந்து இந்த ட்ரூ வந்து எப்படி ப்ளே ஆகுது அப்படின்றது மட்டும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேங்களா? ஃபால்ஸ். பட் லாஜிக்கலி இது கரெக்ட் கிடையாது. ஓகே. ஸோ நான் சொல்றேன் என்னுடைய எக்செப்ஷன் வந்து ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா நான் இன்னொரு டெசிஷன் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டெசிஷன் எடுக்கிறேன். ஓகே. ஸோ நான் இதுக்குள்ள வந்துட்டு ஸோ இதுக்குள்ள வந்துட்டேன் அண்ட் இதோடதும் இதுக்குள்ள கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இந்த கண்டிஷன் என்ன சொல்றேன்னா எக்செப்ஷன் டைப் ஓகேங்களா? எக்செப்ஷன் டைப் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? எக்செப்ஷன் டைப் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன டெசிஷன் எடுக்கணும். நான் ஒரு ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ ரைட் லைன் போட்டுட்டு திஸ் இஸ் பிஸ்னஸ் எக்செப்ஷன். ஏன்னா ட்ரூக்குள்ள போயிட்டு வந்தது இல்லையா? ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூக்குள்ளேருந்து வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அதனால திஸ் இஸ் கால்ட் சிஸ்டம் எக்செப்ஷன். சிஸ்டம் எக்செப்ஷன். ஸோ இப்போ அகைன் ஒன் மோர் ரைட் லைன். ஸோ நான் இது கலெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா நான் இந்த டெசிஷன் வந்துட்டு நான் இங்கேயே வந்து எடுக்கலாம். பட் நான் இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து இந்த பூலியன் வந்து எப்படி ப்ளே ஆகுது? நான் இங்க டெசிஷன் எடுத்துட்டேன். எனக்கு வந்து ட்ரூவா, ஃபால்ஸான்றது நான் இங்கேயே டெசிஷன் எடுத்துட்டேன். நான் குடுத்த ஒரு இன்புட் செலக்ட் பண்ணேன். அது வந்து இந்த கண்டிஷன்ல வந்து ஃபால் ஆகி எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. நான் குடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆச்சு. அதனால எனக்கு ட்ரூன்னு வந்துச்சு. ட்ரூன்னு வந்துட்டு நான் என்ன சொல்றேன், ஸோ அ ஒரு ஒரு சின்ன ஒரு பூலியன் போட்டு நான் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மெமரிய வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இதுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அகைன் வந்து கன்சிடர் தட் நீங்க வேற ஒரு ஃப்ளோல இருக்கீங்க அப்படின்னும்போது, நம்ம இந்த ட்ரூ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்செப்ஷன் டைப் ட்ரூவா இருந்துச்சா? இல்ல எக்செப்ஷன் டைப் ஃபால்ஸா இருந்துச்சா? அதே மாரி முன்னாடி ப்ரீவியஸ் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? எக்செப்ஷன் டைப் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ஒரு டெசிஷன் இங்க எடுத்து வச்சிருக்கீங்க.
அதே மாதிரி இந்த நம்பர் டேட்டா டைப்ல இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல இங்கேயும் ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க எல்லா டெசிஷனையும் ஒரு இடத்துல வந்து கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து டிஹெச்எல் கஸ்டமர் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் கஸ்டமரான்றது ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க. இது ஒரு வேரியபிள். அண்ட் இங்க வந்துட்டு மேட்ச் கவுண்டான்றது வந்து ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க. இது ஒரு வேரியபிள். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து எக்ஸெப்ஷன் டைப்பும் வந்து ஒரு டெசிஷன் எடுத்து வச்சிருக்கீங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்ப இன்னொரு ஃப்ளோல போயிட்டு, இன்னொரு ஒர்க் ஃப்ளோல போயிட்டு நீங்க வந்துட்டு எக்ஸெப்ஷன் டைப் ட்ரூவா? ட்ரூ. அண்ட் எக்ஸ்பெக்டட் கஸ்டமர் ரிசல்ட் என்ன? ட்ரூ. அண்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் கவுண்ட் ட்ரூ. இந்த மாதிரி 3மே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஒரு டிசிஷன் நீங்க எடுக்க போறீங்க. ஒரு ஃப்ளோவ வந்து ரன் பண்ணணும், இல்ல ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது அங்க ஒரு டிசிஷன் எடுக்குறீங்க. ஸோ இட் மீன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு மெமரிய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போறீங்க. பூலியன்ல ட்ரூ, 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 ஃபால்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போறீங்க. இதுதான் வந்து பூலியனோட வொர்க். ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து பிசினஸ் எக்ஸெப்ஷன் போடுறேன். பிசினஸ் எக்ஸெப்ஷன். ஸோ இத ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேங்களா? கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. பூலியன்றது வந்து என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு மெமரிய வந்து கிரியேட் பண்றீங்க. ஒரு ஒரு வொர்க் ஃப்ளோல ஒரு கண்டிஷன்லாம் வந்து செக் பண்ணிட்டு, அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா, ஃபால்ஸா அப்படின்றத வந்து நீங்க வந்து ஒரு மெமரியில பூலியன் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அது உங்களுக்கு எங்க வொர்க் ஆகும் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற ஒரு ஃப்ளோல ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம யூஸ் கேஸஸ் பண்ணும்போது அத ஃபுல்லா பார்ப்போம். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்றேன் இங்க. ஸோ அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்றது வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்க போகுது. இங்க போயிட்டு இந்த கிரைட்டீரியாவெல்லாம் பாக்குது. ஓகேங்களா? லெட்ஸ் கோ டூ ப்ராப்பர்ட்டி பேனல். ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாக்குது. எக்ஸெப்ஷன் நேம் வந்து நெட்வொர்க் டவுனான்னு பாக்குது. ஆர் எக்ஸெப்ஷன் நேம் வந்து அப்ளிகேஷன் டவுனான்னு பாக்குது. ஆர் எக்ஸெப்ஷன் நேம் வந்து அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்டான்னு பாக்குது. கண்டிப்பா நான் செலக்ட் பண்ணது நாட் ஃபவுண்டு. அதுல ஏதாவது ஒண்ணு ஃபால் ஆயிருக்கும். அப்ப நான் ஸ்டெப் இன்டூ பண்ணோனே ட்ரூத் போயிடுச்சு. ஓகேங்களா? இங்க போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ட ஸ்டோர் பண்ணிக்குது. ஒண்ணும் இல்ல. இது எதுவும் ஆக்ஷன்லாம் பண்ணல. ஒரு ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணிக்குது. நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ கிராஸ் பண்ணேன். இந்த இடத்துல தான் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெமரிய வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இப்ப நான் என்ன பண்ணேன், ஃப்ளோ டிசிஷன்ல வந்து சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸெப்ஷன் டைப் ட்ரூவா அப்படின்னு கேட்கிறேன். எஸ் ட்ரூ தான் அப்படின்னோனே, இது வந்து சொல்லுது எனக்கு சிஸ்டம் எக்ஸெப்ஷன். அதாவது நீங்க செலக்ட் பண்ண கேட்டகரி வந்துட்டு சிஸ்டம் எக்ஸெப்ஷனுக்குள்ள ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்புட் டயலாக் பாக்ஸ்ல வேற ஏதாவது ஸ்டோர் பண்ணேன்னா, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த இன்புட் டயலாக் பாக்ஸ்ல வந்து நான் டிரான்சாக்ஷன் எரர் வந்து செலக்ட் பண்றேன். டிரான்சாக்ஷன் எரர் செலக்ட் பண்றேன். கிளிக் ஆன் ஓகே. தென் கிளிக் ஆன். இப்ப எங்க போகுது? ஃபால்ஸ்க்கு போகுது. ஃபால்ஸ்ன்னு ஒரு விஷயத்த வந்து ஸ்டோர் பண்ணிக்கிச்சு மெமரியில. ஸோ இங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, கண்டிப்பா வந்து அது ட்ரூ கிடையாது. ஏன்னா எக்ஸெப்ஷன் டைப் ட்ரூ கிடையாது. ஃபால்ஸ். அதனால பிசினஸ் எக்ஸெப்ஷன் போகுது. ஓகேங்களா? ஸோ இது பிசினஸ் எக்ஸெப்ஷன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹோப் வந்து இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.